விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்திலே சனி ராகு 8ல் கரெக்டாக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது 6 7 8 8ல் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க, 8ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, என்னுடைய ராசி என்னுடைய பலன்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா, என்னால் அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியுமா, இல்லை நான் இதே பிரச்சனையில் தான் இருந்துன்னு இருப்பேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி, தொழில் வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி வேலையிலையும் சரி நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு கூட விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் இருக்குது. நினச்ச சில விஷயங்கள்லாம் சாதிக்க முடியல, நினச்ச சில விஷயங்கள் பண்ணிக்க முடியல. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மனசு வெறுத்து போயிட்டீங்க, ரொம்ப வெறுத்து போயிட்டீங்க. இந்த அளவுக்குலாம் நீங்கள் வெறுப்பவர்களே கிடையாது. நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு இது. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப வெறுப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு. சரி, இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த வாரத்தில் உடல்நிலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. பெண்கள் உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதுவும் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நிறைய பிரச்சனைகளை மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. நடக்கிறது நல்லபடியாக நடக்கும், நடப்பது நாராயணன் சார், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நிறைய மைண்டில் கொண்டு போயிட்டே இருக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷனை குறைச்சி வேலை பாருங்கள். காரிய தடங்கள் நிறையா உண்டு, சில விஷயங்கள் நிறையா தடங்கள் ஆகும். இந்த வாரத்தில் சில விஷயங்கள் முடிவு எடுக்கும்போது தடுமாற்றம் வரும். சில முடிவு எடுக்கும்பொழுது பிஸ்னஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் கூட்டாளிகளையெல்லாம் நம்பாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. வெளியூர் தொடர்பான வியாபார யுக்திகள் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். பெண்கள் எடுத்துட்டோன்னு சொன்னால் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு எல்லாமே. சில பெண்கள் விருச்சக ராசியில் இருப்பவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள், தனித்து இருக்கீங்க. சில பேருக்கு கிட்ட போய் வேலை கிடைக்காம தடங்கள் ஆகிடுச்சு, கிட்ட போய் லாஸ்ட் ரவுண்டு கிட்டக்க போய் தடங்கள் ஆகிடுச்சு. சில பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து பேசி அதுக்கான நிறைய நல்ல சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து சில முன்னேற்றத்துக்கான சில வழிவகுத்து எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. அதே போல் அடுத்ததாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, வேலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நான் ஒரு கணினி தொழிலில் இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்க்குறேன், ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், ஐடி நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிக்க முடியாமல் பெண்டிங்கில் இருந்து பிரச்சனைகள் வரும். அதுவும் சில முக்கியமாக கிட்ட ப்ரமோஷன்ஸ் வர கிட்ட வரும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு தடங்கள் மாதிரி வந்துடும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது மாதிரி இருக்குது. விவசாயம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நற்செய்திகள்லாம் இருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய சாகுபடி, புதிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். எதிர்பார்த்த மகசூல் சில இடத்துலலாம் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பெரிய சண்டையாக வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு பிரிக்கிற விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இந்த பாகம் எடுத்துக்கிறேன், நீ இந்த பாகம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் மேற்க எந்த பாகமும் வாங்காதீங்க, கவனமாக இருங்க.
10, 12, 19 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும், அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு பெரியவங்க மாத்திரையை போடுங்க. மாத்திரை இல்லைன்னாலும் கரெக்டாக கேட்டு, யார்கிட்ட கேட்டால் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்களோ வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக உடல்நிலையை கொஞ்சம் நன்னா பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நன்னா இருந்தால் தான் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ண முடியும். முன்னோர்கள் வழிபாடு இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. திரு ஆவினன் குடி டைம் கிடச்சா முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முருகப்பெருமான் ஸ்லோகம்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு, அங்காரகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குளிர்ந்த விஷயங்களில் சாப்பிடாதீங்க. குளிர்ந்த நீர், குளிர்ந்த சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விட்டமின் சி சம்மந்தப்பட்டது, டி சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன தேவையோ அதெல்லாம் பாருங்கள். மோட்டார் வாகன தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோ, இந்த கார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிறு சிறு ஆதாயங்கள் வந்து மறையும். ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன் நான் சில விஷயங்கள் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறவங்க, இந்த கார் ஓட்டின்னு இருக்கிறவங்க, இந்த ட்ராவல்ஸில் ஓட்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் கடன்காரெல்லாம் கொஞ்சம் கடன் நீங்கள் வாங்கிய இடத்துல நின்று கேட்டு அவமானப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் கடன் யாருக்காவது கொடுக்கணும், இது பண்ணணுன்னு முன்னாடியே அவங்கக்கிட்ட ஒரு தகவல் தெரியப்படுத்திடுங்க. நீங்கள் வர வேண்டாம், நானே பார்த்து இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணுமோ அதை சுமூகமாக சொல்லி முடியுங்க. வண்டி ஏதாவது 2 வீலர் ஃபினான்ஸில் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கே தெரியாமல் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு நகையை எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையோ இல்லது கண்ணுக்கு மறைவான இடத்துல இருக்கிறதுக்கோ வாய்ப்புக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் இதெல்லாம் இருக்குது. இந்த வார ராசி பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த விஷயம் சாமி சொல்லியிருக்காங்க, இந்தந்த விஷயம் இதுக்கு சொல்லியிருக்காங்க, இந்தந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்னு. காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கூட கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு பிசியாக ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒர்க்கில் இருக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12
ராசி 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.